கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நானும் வீடியோ போடலான்ட்டு வந்துட்டுருக்கேன். போட முடியல. பட் இன்றைக்கி தான் டைம் இருந்தது. அதனால் லைவில் வர வேணால் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. சரி இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, என்னை பற்றி சொல்லணுன்னா என் பேர் வந்து பிரியா. என்னோடய சேனலில் வந்து வினோத் பிரின்னு வச்சுருப்பேன். என் பேர் பிரியா. என் ஹஸ்பண்டு பேர் வந்து வினோத் குமார். அது வந்து தான் நான் ஷார்ட்டாக வினோத் பிரின்னு வச்சுருக்கேன். அப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா MBA படிச்சிருக்கேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா குட்டீஸுங்க வந்து இப்போ சின்னதாக இருக்காங்க. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த ஜாப்புக்கு நான் இப்போ கிடைக்கிது. பட் நான் தான் போக முடியல. போனால் வீட்டில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சாப்பிட்றாங்களா, என்ன பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு அங்கே ஒர்க் போனாலும் எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான் ஞாபகம் வரும். அங்கே வேலை செய்கிறது ஞாபகம் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஈரோடு. நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்து படித்தது எல்லாமே நான் ஈரோடு தான், வேறு எங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாவை ப்ராக் வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வீட்டில் டைம் இருந்ததுன்னா ப்ராக் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இங்கே காலையில் போயிட்டாங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணிக்கு இப்படி போயிட்டாங்கன்னா நைட்டு 10:30 இப்படி தான் ஆகுது. அதனால் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் நான் யூஜி வந்து BBA படித்தேன். பிஜி வந்து MBA படித்தேன். BBA வந்து வாசவி காலேஜ், MBA வந்து ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன். நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்.